அது கிருஷ்ணன் என்ன நினைக்கிறாரு, ரொம்ப சிம்பிளா சாதாரணமான வார்த்தைகள் மூலமாகவே இவனை துக்கத்திலிருந்து வெளியில் எடுத்துட்டு வந்துடலாம்னு நினைக்கிறாரு. அதனால் ரொம்ப சாதாரணமான ஆயுதங்களைத்தான் பிரயோகப்படுத்துறாரு. சான்றோர்களால் கடைபிடிக்கப்படாதது. இரண்டாவது கர்மா தியரி எடுத்துட்டு வர்றாரு. இது சொர்க்கத்தை உனக்கு அளிக்காதது அப்படின்னா நிரந்தரமான சுகமோ ஆனந்தமோ உனக்கு கிடைக்காது. இது புகழையும் அளிக்காது. ஆரியனுக்கு எப்பொழுதுமே புகழ் வாழ்க்கையினுடைய பலம். புகழையும் அளிக்காது. அதாவது மனிதர்களுடைய மன அமைப்பு சார்ந்துதான் அவர்களுடைய குலம் முடிவாகும். குலம் என்பது பிறப்பால் கிடையாது, மன அமைப்பினால. புகழை சார்ந்து வாழுகின்ற மனிதன் சத்திரியன், ஞானத்தை சார்ந்து வாழுகின்ற மனிதன் பிராமணன், வெறும் பணம் சுகங்கள் வெளி உலக சுகங்கள் அதை மட்டுமே சார்ந்து வாழுகின்ற மனிதன் வைஷ்யன். இது எதையும் சாராமல், இது எதை பற்றியும் யோசிக்காமல் துக்கத்தையே சார்ந்து வாழுகின்ற மனிதன் நான்காவதான். இது பிறப்பாலே வருவதில்லை. பிறப்பாலே வருகிறதுன்னு ஆரம்பிக்கும் பொழுதுதான் எல்லா விதமான பிரச்சனைகளும் ஆரம்பிக்கிறது. வாழ்க்கை வாழுகின்ற அமைப்பாலே வருகின்றது. தாங்கிட்ட வேற எதுவுமே இல்லாம வேலை செய்யறதுக்கான நேரம் மட்டும்தான் இருக்கு. வேற எதை பத்தியும் யோசிக்கிறது இல்லை, வேற எதுக்கும் இன்டெலிஜென்ஸோ இன்டென்சிட்டியோ போட தயாரா இல்லை அப்படின்னா தன்னுடைய நேரத்தை மட்டும் சமூகத்தோடு பகிர்ந்து கொள்ளுகிறான். அவன் தான் வேலைக்காரன், சொன்னா செய்யறது. இது ஒரு வகை. ரெண்டாவது, இல்ல தன்னுடைய நேரத்தோடு கொஞ்சம் புத்திசாலித்தனம் சேர்த்து ஏதாவது ஒரு பொருளை உருவாக்க தெரிந்து அதை சமூகத்தோடு பகிர்ந்து கொள்ளுகிறவன், அவன் தான் வைஷ்யன், வியாபாரி. அதை தாண்டி ஒரு கொள்கையை ஒரு கருத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்ள தெரிந்தவன், கான்பிடன்ஸ் நம்பிக்கையை, ஒரு கருத்தின் மீது நம்பிக்கையை, கொள்கையின் மீது நம்பிக்கையை மக்களோடு பகிர்ந்து கொள்ள தெரிந்தவர்கள், அவர்கள் தான் சத்திரியர்கள். இதை தாண்டி ஜீவன் முக்த விஞ்ஞானத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்பவர்கள், இவர்களைத்தான் பிராமணர்கள்னு சொல்றோம். அதனால செய்கின்ற செயலால் தான் குலம், பிறப்பால் அல்ல. செய்கின்ற செயலால் தான் குலம் முடிவு செய்யப்பட வேண்டும். இங்க